முடிவதில்லை. ஆனால் இதை ஆரம்ப கட்டத்திலேயே தவிர்ப்பது நல்லதுதான். என்ன பண்ற? அரிசி போட்டுட்டு நீ உனக்கு உள்ளதுக்கு போட்டு போற? அப்பா நான் போட்டது கருஞ்சீரகம். புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ராஜா அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் தான் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சிறுசா புற்றுநோய் வரது ஸ்டார்ட் ஆனா கூட அது எல்லாத்தையுமே கரைச்சு விட்டுரும் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல வீக்கம் இருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் சரி பண்ணிரும். நம்ம ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் அடப்பு இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அந்த பிரச்சனையை சரி பண்ணிரும். பித்தப்பையில கல் இருந்துச்சுன்னா அதையும் கரைச்சு விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துல. எப்பவுமே கருஞ்சீரக கஞ்சி எப்படி வைக்கணும்னா கருஞ்சீரகத்தை தனியா ஒரு ஒயிட் கிளாத்ல இப்படி மடிச்சிட்டு கஞ்சி வைக்கும்போது உள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை மட்டும் தனியா எடுத்து இதை நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா அதோட சாறு எல்லாமே இந்த கஞ்சியில இறங்கிடும். இப்ப ஏன் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை அப்படியே போடாம துணியில கட்டி போறோம் அப்படின்னா அப்பதான் வந்து அதோட சாறு ஃபுல்லா இறங்கும். அது அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப அளவா தான் எடுத்துக்கணும். அதனாலதான் சாறு இறங்குற மாதிரி துணியில கட்டி போறோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.